அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்து கொள்ளுங்க. முதல் ராசி மேச ராசி. இன்றைய நாள் அவங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குது. வரவு ஏற்படக்கூடிய நாளாகும். ரெண்டாவது ராசி ரிஷப ராசி. நாள் சுமாராக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை, கவனம் தேவை, தாமதங்கள் ஏற்படலாம். அதனால் எங்கே சென்றாலும் கொஞ்சம் முன்கூட்டியே செல்வது சிறப்பு. உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கினா மிகவும் சிறப்பு. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தான், செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் செலவை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை. உங்களுக்கு மற்றவங்களுடைய ஆதரவும் கிடைக்கும். இன்று உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக அமையலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தான். எந்த ஒரு வேலையை செய்தாலும் இரட்டிப்பு வேலைகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் முயற்சி எடுத்து தான் செய்யணும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை. உங்களுக்கு வெற்றி உங்களை தேடி ஒரு நாளாகும். லாபம் இரட்டிப்பு பெறக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. அதே போல் இந்த சிறு தொழில் செய்கிறவங்க, தக்காளி வெங்காயம் தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்று அருமையான லாபம் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள். உங்களுக்கு ஒரு மேன்மையான நாளாக இந்த நாள் அமையும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய நாளாகவும் இந்த நாள் மாறும். கருத்தில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை, நன்மையான நாள், சிறப்பான நாள். கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் பெருகும். இன்று உங்களுக்கு பிடித்த உணவை நீங்கள் உண்ணலாம். உடல் ஒத்துழைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அசதியாகவும் சோர்வாகவும் உடல் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் ஏதாச்சும் முதலீடு போடணுன்னா கொஞ்சம் விழிப்புணர்வோடு தான் இந்த நாளை நீங்கள் செலவு செய்யணும். அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலவு பண்ணிங்கன்னா மிகவும் சிறப்பு. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள். மனக்குழப்பங்கள் நீங்கும் நாளாகும். ஒரு தெளிவான முடிவெடுக்கும் நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. மகர ராசியை பொறுத்த மட்டும் மிகவும் சிறப்பான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள். தேவையில்லாத சிந்தனைகள் மனதை வாட்டக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதனால் மன குழப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்குது. அந்த மனக்குழப்பத்திலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்குங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை. உங்களுக்கு நேர்மையான நாள். நீங்கள் இந்த நாளை மிகவும் நேர்மையான முறையில் கழிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் செலவு செய்யுங்க. மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் ரிஷப ராசிக்கும் மிதுன ராசிக்கும் சந்திராசம் இருப்பதால் அவங்க இன்று விழிப்புணர்வோடு இருக்கணும். அதே போல் ரிஷப லக்கணமும் மிதுன லக்கணமும் கவனமாக இருக்கணும். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.